ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று சூழ்நிலை மாறும் நாள். அதாவது அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கஷ்டமான நாட்களாக இருக்கும். நம்ம யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், நமக்கு எதிராக சதி செய்வார்கள், நாம் தோற்றுவிட்டோம் என்று நினைப்போம். ஆனால் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. தேவன் ஒரு நாளில் சூழ்நிலையை முழுவதும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இப்போ யூதர்களை அழிக்க திட்டமிட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் இறுதியில் அழிந்தது யார் என்றால் யூதர்கள் அல்ல, அவர்களுடைய எதிரிகள் தான் அழிந்தார்கள். அதுதான் தேவனுடைய செயல். தேவன் சரியான நேரத்தில் நீதியை செய்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் நாம் கர்த்தாவே கர்த்தாவே எவ்வளவு நாளப்பா இன்னும் என்று கேட்போம். ஆனால் தேவன் தாமதிப்பது போல தோன்றினாலும் அவர் ஒருபோதும் தாமதமாக வருவதில்லை. இன்றும் பலர் பணியிடத்தில், குடும்பத்தில், சமூகத்தில் அநியாயத்தை அனுபவிக்கிறார்கள். நாம் பழிவாங்க வேண்டியதே இல்லை. தேவன் நமக்காக செயல்படுவார். நீதியை நம் கையில் எடுக்காமல் தேவனுடைய கையில் நாம் ஒப்படைப்போம். ஒரு காலத்தில் யூதர்கள் பயந்து மறைந்திருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு தைரியம் கொடுத்தார். அப்போ தைரியம் கொடுக்கிறவர் தேவன் தான் என்பதை நாங்கள் மறந்து போயிடக்கூடாது. மனிதர்கள் உங்களுக்கு தைரியமாயிரு சொல்லக்கூடும். ஆனாலும் தைரியத்தை கொடுக்கிறவர் தேவன் என்பதனால நாங்கள் தேவனை நோக்கி, தேவனே எனக்கு தைரியம் கொடுங்கள் என்று சொன்னால் தான் தைரியமே கிடைக்கும். தேவனை நோக்கி தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றும் பயம் என்பது பல வடிவங்களில் நம் வாழ்க்கையில் வந்து நுழையுது. வேலை கிடைக்குமா என்கிற பயம் இருக்குது. உடல் நலம் எப்படி, இது குணமாகாதா என்ற பயம் இருக்கிறது. குடும்பம் என்ன ஆகும், வருமானம் இல்லையே என்ற பயம் இருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது இந்த பயம் எல்லாம் நம்மை ஒரு நாளும் ஆட்சி செய்ய முடியாது. ஏனென்றால் தைரியத்தை யார் கொடுக்கிறவர்? தேவன். நமக்கான அந்த பாடம் என்னென்றால் பயத்தை பார்த்து நாங்கள் வாழக்கூடாது, தேவனை பார்த்து வாழ வேண்டும். நல்லா கவனிங்க. பயன்களை பார்த்து, வாழ்க்கை பிரச்சனைகளை பார்த்து வாழாமல் தேவனை பார்த்து வாழ்ந்தோம் என்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். வெற்றி, அதுக்கு பிறகு நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அந்த வெற்றியை இப்போ தேவன் நன்மைகள் செய்வார். நமக்கு அந்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் மறக்காமல் கொண்டாட வேண்டும். எப்படி என்று சொன்னால், இப்போ எஸ்தர் 9 பார்த்திங்கன்னா பூரிம் என்ற ஒரு பண்டிகையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதாவது யூதர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த வெற்றியை கொண்டாட, அதாவது தேவன் செய்த கிரியைகளை அடுத்த தலைமுறை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது. அந்த பண்டிகைக்கு பூரிம் என்று பெயர். இப்போ ஒரு பண்டிகை கொண்டாடுகிறோம் என்றால் அதை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அது எதற்காக அந்த பண்டிகை கொண்டாடமோ அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக. மற்றவர்களும் தேவன் இப்படி ஒரு புதுமையை செய்தார், இப்படி மக்கள் நம்மோடு இருந்தார் என்று சொல்லி அதை நினைவுபடுத்துவதற்காக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகத்தான் அந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. அப்போ நாம் தேவன் நமக்கு செய்த உதவிகளை மறந்து போயிடக்கூடாது. சின்ன ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அதை சாட்சியாக சொல்ல வேண்டும். நன்றியுள்ள இருதயம் மேலும் ஆசீர்வாதத்தை பெறும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. தேவன் எதிரியின் திட்டத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்போ ஹாமான் என்றவன் திட்டமிட்டது அழிவு, ஆனால் தேவன் அதை வெற்றியாகத்தானே மாற்றி கொடுத்தார். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். இன்னும் சிலர் நம்மை இழிவுபடுத்தலாம். இன்றைய வாழ்க்கையோடு நம்ம அதை பொருத்தி பார்த்தோம் என்றால், இன்றைய காலகட்டத்தில் நம்மை இழிவுபடுத்துறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது செய்ய விடாமல் தடுக்க முயற்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் கதவை திறந்தால் அதை யாராலும் மூட முடியாது. எங்களுக்கான கதவை தேவன் திறக்கும்போது எந்த எதிர்ப்பு சக்திகளும் அந்த கதவை மூடவே முடியாது. எதிரியின் திட்டம் கடைசி வார்த்தை கிடையாது, தேவனுடைய திட்டம் தான் கடைசி வார்த்தை. ஆகவே நண்பர்களே, தேவன் தமது மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நீதியை நிலைநாட்டுவார், பயத்தை தைரியமாக மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், எதிரியின் சதியை ஆசீர்வாதமாக மாற்றுவார். எனவே இன்று நீங்கள் ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருந்தால் மனம் தளர வேண்டாம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாறும் சூழலை, ஆசீர்வாதமான ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன்.